கிறிஸ்தவ வாழ்க்கை லேசான வாழ்வு இல்லை, அது ஒரு சாதாரண வாழ்வு இல்லை, அது ஒரு அசாதாரணமான வாழ்வு. அட்வென்ச்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வித்தியாசமா வீர தீரமா செய்யற ஒரு செயல் அட்வென்ச்சர்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த செயல்களால் நிறைந்த வாழ்க்கை. தினம் தினம் அங்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை. ஏன்னா நம்ம மூலமா வெளிப்படக்கூடிய வாழ்வு என்ன வாழ்வு? தேவ வாழ்வு. சீஷர்கள் ஏசு கிறிஸ்து கிட்ட வராங்க. ஒரு மீட்டிங் 3 நாள் நடக்குது. சாப்பாடு இல்லை, 5 அப்பம் 2 மீன். ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த மக்களை அப்படியே அனுப்பிவிட என்ன இல்லை? மனசு இல்லை. எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்களேன். அப்படியே அனுப்புறதுக்கு அவருக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. என்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போவார்களே. அவர் ஆவிக்கு மட்டும் உணவு கொடுக்கிற தேவன் இல்லை, நம்முடைய சரீரத்துக்கும் அவர் உணவளிக்கிற தேவன். அவருக்கு அங்கே அற்புதம் செய்யணும்னு ஆசை. சீஷர்கள்ட்ட கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு? பிலிப் என்ன செய்யறாரு? அவருடைய பர்ஸை திறந்து பார்க்குறாரு. உள்ள என்ன இல்லை? பணம். கொஞ்சமா பணம். இந்த பணத்துக்கு நான் எங்க போய் வாங்க முடியும்? பக்கத்தில் நிற்கிறவர் அவர் இன்னும் என்ன செய்யலை? அறிந்து கொள்ளலை. ஒரு 5 அப்பம் 2 மீன் வருது. அங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்களாம். இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில நடைபெறணும்னு அவர் விரும்புகிறார். உங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்க மீதம் எடுக்க முடியும். அங்க குறைவுகள் நிறைவாக்கப்படும். உங்க மூலமாக உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவரை அறியாத ஜனங்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பெறுவாங்க? உங்க மூலமாகவும் ஏன் மூலமாகவும். உங்க மூலமாக அந்த தேவ வாழ்வு வெளிப்படும் போதுதான் இருள் ஒளியாக என்ன செய்யும்? மாறும். கெட்டு போனது கெட்டு போகாமல் அங்க பாதுகாக்கப்படும். தேவ வாழ்வுல தான் அதை பாதுகாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. நீதிமான் விசுவாசத்தால் என்ன செய்வானா? வாழ்வான். நம்ம வாழ்கிறதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், பிழைக்கிறதுக்காக என்ன செய்யப்படலை? உருவாக்கப்படலை. இந்த சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலையும் நீங்க வாழுகின்ற ஒரு அனுபவத்தை என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.